நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது மறுபடியும் வந்து நம்ம மாறன், வீரா வந்து ஜோடியா வந்து கடைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். அவங்களுக்கு வந்து காயமெல்லாம் ஆறிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல ராகவன் வந்து நான் உண்மைய சொல்லப் போறேன். ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிதாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து குடும்பத்தில் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பாண்டியனை வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமி கும்பிடும்போது வந்து நம்ம வீரா வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அண்ணே எப்படியோ வந்து நான் வந்து மாறனை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து சப்போஸ் சரியோ எனக்கு அது தெரியாதுண்ணே. எதுவாக இருந்தாலும் நீ என் கூட இருந்து எனக்கு வந்து நீ வந்து ஆதரவு கொடுக்கணுண்ணே, சப்போர்ட் பண்ணுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணியை காட்டுறாங்க. அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அண்ணே பாத்தியாண்ணே உன்னை கொன்னுட்டு உனக்கே வந்து தவசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியலண்ணே. எதுக்கு எடுத்தாலும் இந்த வீரா வந்து குறுக்க நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் இதோட விட்டுற மாட்டேனே, அவனை கண்டிப்பாக ஏதாவது செய்வனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா எல்லாமே சாப்பிட்ருங்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிட்டு வரோம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மாறன் வந்து சாப்பிட்டவங்களோட இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீராவும் நம்ம வீராவோட அம்மாவும் வந்துக்கிட்டு தம்பி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அத்தா என்ன அத்தா இருக்கட்டும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம தான் இலை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டாம்னு சொல்ல நான் தான் இலை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இலை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கிட்ட வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்களும் மாமாவும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தயங்கிட்டே சொல்கிறாங்க. அவர் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து வந்து வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணே இது வந்து என்னோட விருப்பனை, சாப்பிடுங்கண்ணே நீங்கள் தயவு செய்து எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இலை எடுத்துகிட்டு வெளியில் போட்டு அந்த பக்கம் வீராவோட அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வந்து வராங்க. அம்மா இங்கே வா, உன்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா நீ ஆல்ரெடி அவனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னடானா ஏற்றுக்கிட்ட, சரின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ அண்ணனுக்கு அவனே வந்து தவசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையுமே அவனே பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துட்டு சும்மா இருக்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ராகவன் மாப்பிள்ளை எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம இது மாறன் மாப்பிள்ளையும், எனக்கு 2 பேரும் ஒன்று தான் சரியா, நீ பாட்டில் மனசுக்குள்ளே ஏதாவது வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா நீ அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியாம்மா, நம்ம அண்ணனை கொன்னவனே அவன்தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு விபத்துடி, அதை பற்றிலாம் பேசக்கூடாது, முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நீ பேசி ஒன்றும் ஆகப்போகிறது கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க, வீராவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும். 2 மாப்பிள்ளையும் நான் ஈக்குவலாக தான் வச்சு பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் மாறன் மாப்பிள்ளையை வந்து என் மகன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மகன் கிடச்சிட்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம இவங்க வந்து போயிடுறாங்க. கண்மணியோட அம்மா வந்து போயிடுறாங்க. அம்மா நீ உனக்கு இப்போ புரியாதுமா, இருந்தாலும் நான் அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி வந்து வில்லித்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம ராமச்சந்திரன் வந்து ரூமில் நைட்டு சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து வள்ளி வந்து போகிறாங்க. அண்ணா என்னண்ணே நைட்டு நேரம் என்னாச்சு, இன்னும் சாப்பிடாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை வள்ளி, எனக்கு வந்து மனசே சரியில்லை, என்ன இருந்தாலும் வந்து நானே என் ஒய்ஃபை பிரிஞ்சு இத்தனை வருஷமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க அண்ணனை பிரிஞ்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா என்னென்ன பண்ணுறது, எல்லாமே விபத்து தானே, அதை நினச்சி நீ நைட்டு தூங்காமல் உடம்பு கெடுத்துக்கிறாதனே, தயவுசெய்து தூங்குனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து 2 மருமகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருனே, வீராவையும் சேர்த்து தான் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் அவளையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே என்னண்ணே அப்போனா மாறனை ஏற்றுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவனை நான் ஏற்றுக்கலை, அவனுக்கும் வீராவுக்கு கல்யாணம் நடந்தது வந்து எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இப்போ கூட வந்து வீரா வந்து எனக்கு வந்து மாறன் வேண்டாம்னு சொன்னால் நான் எதுவுமே பேச மாட்டேன், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும்னு சொல்லி விட்டுருவேன். இப்போ அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழ்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன், அவளுக்கு பிடிக்கலாம் தெரிஞ்சுன்னா நானே பிரித்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, 2 பேருமே இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, தயவுசெய்து வந்து நல்லா வரங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில் டாக்டர் வந்து வராரு. நம்ம மாறனுக்கு செக் பண்ணிவிட்டு தையல் பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஐயோ தையல் பிரிக்க வந்துட்டீங்களா, புண்ணெல்லாம் ஆறலை, ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிட்டு இருக்காரு. தம்பி அதை நீங்கள் சொல்லக்கூடாது, டாக்டர் நான் தான் பார்த்து சொல்லணும், தயவுசெய்து எனக்குள்ளே அமைதியாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை டாக்டர் எனக்கு தெரியும், புண்ணெல்லாம் ஆறலை, இன்னும் 1 வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தம்பி கொஞ்சம் சொல்கிறத கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதற்குள்ளே வள்ளியும் நம்ம வீராவும் இருக்காங்க. டாக்டர் என்னால் இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஷர்ட் ஓப்பன் பண்ண முடியாது, அங்கிட்டு திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து சொல்லிகிட்டே திரும்புகிறாங்க. ஏன்டா என் முன்னாடி டவுசர் சட்டை போடாமல் அம்மா ஒன்றுமே போடாமல் நீ தெரிஞ்சவன், இப்போ என்னடானா வெக்கம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, தையலை பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு, டாக்டர் தயவுசெய்து வந்து இன்னும் 1 வாரமாவது எனக்கு புண்ணு ஆறலன்னு சொல்லி ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே டாக்டர் வந்து தையலெல்லாம் பிரிச்சிடுறாரு. வீராவை திரும்பிடுறாங்க. என்ன டாக்டர் தையலை பிரிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே,
தையலை பிரிச்சாச்சும்மா. அவருக்கு புண்ணெல்லாம் ஆறிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன டாக்டர் எனக்கு புண்ணெல்லாம் ஆறல. இருக்கு தையல் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி உங்களுக்கு அப்போலேயே தையலை பிரிச்சாச்சு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, என்னது தையலை பிரிச்சிட்டிங்களா? ஐயோ! ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மாறன் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தம்பி சரியா? நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, வீரா அவனுக்கு வந்து உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசை. வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, நீயும் அவனும் கடைக்கு போகக்கூடாது வீட்டிலே இருக்கணும் தான் நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், என்னம்மா வீட்டில் எத்தனை நாள் இருக்குது சீக்கிரமாக வந்து கடைக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் கடைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறாங்க. இல்லை நான் நாளைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொன்னோடனே, டேய் இன்றைக்கி வந்து ராகவனும் கண்மணியுமே கடைக்கு போயிட்டாங்க, நீங்களும் போங்களா நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்கிறாங்க. ஓ அவனே போயிட்டானா, நான் லவ் மேரேஜ் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கடைக்கு ஏறி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கண்மணியை வந்து நம்ம மாறணும் ராகவன் வந்து கடையில் விட்டுட்டு, நீ கொஞ்ச நேரம் போய் அங்கே உட்காந்துரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம வீட்டில் வந்து காசு வாங்கினாங்கல்ல, அதாவது கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து அவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது.